தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் ஆராதனையை கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுந்த ஆராதனையாய் அனுசரிக்க தந்த கிருபை எண்ணி தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். முழு உலகமும் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்துவதை ஆசரித்து மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம், மெய்யாகவே நம்முடைய இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு செய்த அநேக காரியங்களை வேதத்திலே நமக்கு வாசிக்க முடியும். நிறைய காரியங்கள் இயேசுவை தரிசித்தவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வாழ்த்துதல் பெற்றவர்கள் உண்டு, இயேசுவின் வணங்கினவர்கள் உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசுவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் என்னை தொட்ட ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் உங்களுக்கு செய்தியாக நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50, 51 வசனங்களை நமக்கு வாசிக்க அதை வாசித்து தியானிப்போமாக. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் ஆசீர்வதிக்கையில் அவர் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 52வது வசனம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அவர் காட்சியளித்தார். அவர் பரமேறுவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை அவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு நல்ல அருமையான ஒரு வார்த்தை. உங்களையும் என்னையும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம பாடி மகிழ்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் சொந்தக்காரராய் மாற வேண்டுமானால் பெத்தானியாவின் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவையா இருக்கிறது. பெத்தானியாவை குறித்து நிறைய அனுபவங்களை பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 1-2 காரியங்களை நான் உங்களோடு பேச நான் ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவரை அழைத்து 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 வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கடைசியில பெத்தானியாவில் வைத்து கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தாராம். அப்படியானால் நானும் கூட இப்படி யோசிக்கிறேன், நமக்கும் கூட இந்த பெத்தானியாவினுடைய அனுபவம் அவசியமா இருக்கிறது. பெத்தானியாவிலே காணப்படுகிற சில அனுபவங்களை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்வோமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாமும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்த இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் நீங்களும் நானும் கூட மாறலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெத்தானியாவை குறித்து முதல் ஒரு அனுபவத்தை நாம் படிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் படிக்கும் போதும், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரைக்கும் படிக்கும் போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே 37 முதல் 50 வரை வாசிக்கும் போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெத்தானியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு அங்கே வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குஷ்டரோகி ஆகிய சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். லூக் சாப்டர் 7 verse 37 onwards. வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே வசனத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மனுஷன் ஒரு குஷ்டரோகியாய் இருந்தான் என்று மத்தேயு சுவிசேஷத்திலே நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 26ஆம் அதிகாரத்திலே, மேத்யூ காஸ்பல் சாப்டர் 26 verse 6, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இயேசு பெத்தானியாவில்
குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கேயும் இதே சம்பவத்தை நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 14ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இங்கே 2 சம்பவம் நடக்கிறது. உடைத்து ஊற்றினது மாத்திரமல்ல, அவள் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் பாதத்தை ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரீ முத்தம் செய்தால் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகத்துவப்படட்டும், மகிமைப்படட்டும். உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் இந்த பெத்தானியாவின் அனுபவம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சீமோனிடத்திலே இயேசு பேசும்போது சொல்லுகிறார், ஒரு பாவியான ஸ்திரீ தன்னை தொடுகிறானே என்று அங்கிருந்தவர்கள் எல்லாரும் நினைத்த போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ என்னை 44ஆம் வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே, ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளவு உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். இங்கே 2 அனுபவத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்கிற அனுபவம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பாதத்தை முத்தம் செய்கிறவர்களாய் நாம் மாறணும். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்யணும். இது ஒரு நல்ல ஸ்லாக்கியம், இது ஒரு நல்ல பாக்கியம். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலே 14வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் எங்கள் வழியிலே அழியாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் வாக்கியவான்கள். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்கிற அனுபவத்துக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமானால் இயேசுவின் பாதத்தை ஓயாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முத்தம் செய்து கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை அதிகமாக நேசிக்க தான் அவர் மேல் நமக்கு அன்பு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பினாலே அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிற மனுஷரா நீங்களும் நானும் மாற்றப்படலாம். அங்கே இன்னொரு அனுபவத்தையும் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தது மாத்திரமல்ல, இயேசுவின் ஒரு நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து, ஒரு பரணிக்கல் தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து சிரசிலே ஊற்றி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தலைமயிரினால் தன் இயேசுவின் பாதத்தை துடைத்தார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, இயேசு ஸ்திரீகள் நீளமாய் தன் மயிரை வளர்ப்பது அவர்களுக்கு மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians chapter 11 verse 15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகள் மயிரை நீளமாய் வளர்ப்பது மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியானால் தன்னுடைய எல்லா மகிமையும் இயேசுவின் பாதத்தில் வைத்து விட்டார். என்னுடைய மகிமை ஒண்ணுமில்ல ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த கனம் ஒண்ணுமில்ல, எனக்கு இருக்கிற இந்த மகிமை ஒண்ணுமில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 11 verse 15. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமையர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அது மகிமை. நீளமாய் ஸ்திரீகள் முடி வளர்ப்பது ஆண்கள் வளர்ப்பதல்ல, ஸ்திரீகள் வளர்ப்பது மகிமை. இந்த பெத்தானியாவின் அனுபவம் என்ன? எனக்கு இருக்கிற எல்லா கனம் எல்லா மகிமையும் இயேசுவின் பாதத்தில் வைத்திடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் எல்லாவற்றின் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சப்பும் சவருமாய் குப்பையாய் உதறிவிட்டது போல உங்களுக்கு இருக்கிற ஸ்தானங்கள் மானங்கள், உங்களுக்கு இருக்கிற மகிமை, எனக்கு இருக்கிற மகிமை எல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில இயேசுவின் பாதத்தில் வச்சிருவோம். நான் ஒன்னும் இல்லப்பா, இம்மட்டும் என்னை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று நம்மை தாழ்த்துவோம்.
இதுதான் பெத்தானியாவின் அனுபவம். பெத்தானியா வரைக்கும் இயேசு அவர்களை அழைத்து கொண்டு போனார். இந்த பெத்தானியாவின் அனுபவத்திற்கு உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலை வேளையில உங்களை என்னை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியம். ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் பாதத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தைலத்தால் நிரப்புவது. இயேசுவின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை அபிஷேகம் பண்ணுவது, ஓயாமல் பாதத்தை முத்தம் செய்வது, தலைமயிரினால் துடைப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை முத்தம் செய்து இங்கேயே முத்தம் செய்து பழகுவோம். இங்கேயே அவர் அண்டிக் கொண்டு பழகுவோம். இந்த மகிமையெல்லாம் பாதத்தில் விட்டு நான் மாத்திரம் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று நம்மை தாழ்த்துவோம். 2வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39, 42 வரைக்கும் படிக்கும் போது இயேசு அந்த வீட்டிற்கு பெத்தானியாவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு போதகராய் அங்கே போனதை குறித்து நமக்கு படிக்க முடியும். ஒரு as like a teacher. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 3 பேர் இருக்கிறார்கள், லாசரு, மார்த்தாள், மரியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது மார்த்தாளுக்கு துக்கம். ஆண்டவரே, நான் மாத்திரம் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு வேதனைப்படுறானே, பற்பல வேலைகளை செய்கிறேனே, வருத்தத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டுட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே, அவள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெத்தானியாவில் இயேசு பிரசங்கிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார். இயேசு போதகராய் வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குரு வந்திருக்கணும். மலையாளத்தில் அப்படிதான் எழுதியிருக்கிறது. போதகர் உன்னை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அழைக்கிறார். எதுக்காக? பாதத்திலே உட்கார்ந்திருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 11:29 படிக்கிறோம். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே கற்றுக்கொள்ளணுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்போம். கற்றுக்கொள்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பாதம் அமரணும், பாடம் கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து நாம் கற்றுக்கொள்ளணும், பாடத்தை கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் போதனை நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 33:3 இவ்விதமாய் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள், அவருடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளால் போதனை அடைவார்கள். இயேசுவின் பாதத்தில் விழுந்து போதனை அடையணும். இயேசுவின் பாதத்திலே இந்த மரியாள் உட்கார்ந்தார். லாசர் மரித்த போது, இயேசு வந்தபோது மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு லாசரோடு போஜனம் பண்ணும்போது இயேசுவின் பாதத்தில் தைலத்தை பூசினார். எந்த மனிதன் பாதத்தில் உட்கார்கிறானோ அவன் தான் இயேசுவின் பாதத்தில் விழ முடியும். இயேசுவின் பாதத்தில் விழுகிறவன் தான் பாதத்திலிருந்து சேவை செய்ய முடியும். பரிசுத்தவான்கள் எல்லாரும் கையில் இருக்கிறார்கள். பாதத்தில் விழுந்து வார்த்தைகளால் போதனை அடைகிறார்கள். பெத்தானியாவின் 2வது அனுபவம் என்ன? கர்த்தருடைய பாதத்தில் கற்றுக்கொள்ளணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், தேவனுடைய பாதத்தில் விழணும், தேவனுடைய வார்த்தையினால திருப்தி ஆகணும், தேவனுடைய வசனத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பாதம் அமர்வோம். யோவான் 11:32 படிக்கும் போது மார்த்தாலும் மரியாளும் ஒரே ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இந்த 2வது அனுபவத்தை, பெத்தானியாவின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே இந்த கிருபையை கர்த்தரிடத்திலே நாம் கேட்போமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதோடு மாத்திரமல்ல, இன்னும் நிறைய அனுபவங்களை பெத்தானியாவிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டதை குறித்து பெத்தானியாவின் அனுபவத்தில் படிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே
நான் வாசிக்கும் போது John the Gospel chapter 40 chapter 11 verse 40 to 45 நம்ம அங்க படிக்கும்போது இயேசு மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புற சம்பவத்தை குறித்து நமக்கு படிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் உம்மை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றான். இவளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் மூடப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்படியானால் பெத்தானியாவின் அனுபவம் என்ன? மரித்த அனுபவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். இயேசுவின் வார்த்தை அவனை மரித்து 4 நாளான லாசரை உயிர்ப்பித்தது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்படணும். உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் எப்படி? கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், பரிசுத்த ஆவியினால் எல்லாம் ஆகும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய உயிர்ப்பிக்கிற ஆவி, the power of resurrection, the spirit of resurrection, உயிர்த்தெழுதலின் ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி, quickening power. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிறிய தேசத்து தண்டுகள் வந்த போது ஒரு போர்ச்சகன் மரித்து போனான். எலிசாவின் கல்லறையில அவனை போட்ட போது அவன் எலும்புகள், எலிசாவின் எலும்புகள் அவன் பிரேதத்தின் மேல் பட்ட போது பிரேதம் உயிரடைந்தது. இதே போல கர்த்தர் ஸ்தோத்திரம் உபதேசத்தால் உயிர்ப்பிக்கப்படணும், பரிசுத்த ஆவியால் உயிர்ப்பிக்கப்படணும். ரோமர் 8:11 என்ன சொல்லுகிறது? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். The quickening power, power of resurrection. அதனாலே இந்த பூமியில நாம் நிரப்பப்படணும். ஒரு நாள் மரித்து உயிர்த்தெழும் அதல்ல, இங்கேயே வல்லமையால நிரப்பப்பட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆவியினால நிரம்பி ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியினால நிரம்புகிற ஒரு அனுபவம், ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம், ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம், ஆவியினாலே எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம், இப்படி நிறைய அனுபவங்கள் பரிசுத்த ஆவியில உண்டு. என்னை உயிர்ப்பியும், சாவுக்கு ஏதுவான என்ற சரீரத்தை உயிர்ப்பியும். இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நமக்குள்ளே பாய்ந்து வருவதாக, நமக்குள்ளே இறங்கி வருவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது அனுபவம் நமக்கு தேவை. 3வது அனுபவம் தேவை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே 4வது ஒரு அனுபவம் இருக்கிறது. அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். நான் வாசித்தோமே, கர்த்தர் ஸ்தோத்திரம். வெளியே வந்தவனுடைய கட்டுகள் அவிழ்த்தார்கள். இயேசு கட்டுகள் அவிழ்க்கல, வெளியே வர சொன்னார். கட்டுகள் அவிழ்க்க அப்போஸ்தலர்கள் தேவை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பேதுரு, யோவான், யாக்கோபு, இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் தேவை. இதே அனுபவத்தை மார்க் 11ஆம் அதிகாரம் 4வது குறிப்பாக 1 முதல் 7 வரைக்கும் படிக்கும் போது, இயேசுவுக்கு ஒரு கழுதை குட்டி தேவை. இயேசு சொன்னார், நீங்கள் பெத்தானியாவுக்கு போங்கள். இருவழி சந்தியில கட்டப்பட்டிருக்க ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் காண்பீர்கள். அதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவிழ்க்கிறதுக்காக, கட்டுகளை அவிழ்க்கிறதுக்காக, உன்னுடைய எல்லா கட்டுகளிலும் உன்னை விடுவிக்கிறதுக்காக கர்த்தர் அப்போஸ்தலன்மாரை வைத்திருக்கிறார். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இந்த ஊழியக்காரர்களோடு கூட ஐக்கியம் நமக்கு தேவை. அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே கட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிற வேலை வரும்போது ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தது போல, இருவழி சந்தியில கட்டப்பட்ட கழுதை அவிழ்த்தது போல, கர்த்தர் ஸ்தோத்திரம் லாசருவின் கட்டுகளை அவிழ்த்தது போல, சீலைகளை மாற்றினது போல, உன்னையும் என்னையும் எல்லாம் கட்டி வைத்திருக்கிற வியாதியாகிய கட்டு, பலவீனமாகிய கட்டு, சத்துருவாகிய கட்டு, பிசாசின் வல்லமைகளாகிய கட்டுகள், எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். இயேசுவும் நம்மை விடுவிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் படிக்கிறோம்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விடுவிக்கிற ஆவியானவர், கட்டவிழ்க்கிற ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்ததை குறித்து அவர் சொல்லுகிற சாட்சியை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். ஏசாயா 61:1 அவிதமாய் படிக்கிறோம். இயேசு வார்த்தையினாலே கட்டுகளை அவிழ்ப்பார். தம்முடைய சீஷர்களை 2 பேரை அனுப்பி, ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம், 2 சீஷர்களை அனுப்பினார். கிருபையும் சத்தியமும் நம்மை பாவத்தில் விடுதலை ஆக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று நீதிமொழிகள் 16 படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் என்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு அப்போஸ்தல உபதேசம், லாசருவே வெளியே வா என்கிற இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அங்கே இயேசு கட்டளையிடுவார், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், அந்த கழுதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை செய்வதற்கு அங்கே இயேசுவோடு கூட நடக்கிற ஊழியக்காரர்கள் நமக்கு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சபையின் அனுபவத்தை, உபதேசத்தின் அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது. முதல் அனுபவம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் பாதத்தில் முத்தம் செய்வது, இயேசுவின் பாதத்தை இயேசுவின் பாதத்தை தலைமையினால் துடைப்பது. இரண்டாவது அனுபவம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் பாதத்தில் அமரணும், பாடம் கேட்கணும், கற்றுக்கொள்ளணும். மூன்றாவது அனுபவம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்படணும். நாலாவது அனுபவம் என்ன? நம்மை கட்டுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, இயேசுவின் வல்லமையால கட்டவிழ்க்கப்படணும், பரிசுத்த ஆவியானவரால கட்டவிழ்க்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டவிழ்க்கப்பட்ட மனுஷராய் மாறணும். இயேசுவினிடத்தில் வருகிற கட்டுகளோடு இருந்தால் இயேசுவினிடத்தில் வர முடியாது. கட்டவிழ்க்கப்பட்ட லாசரு தான் அடுத்த அதிகாரத்தில் படிக்கிறோம், இயேசுவோடு கூட பந்தியில் உட்கார்ந்திருந்தான். உங்களுடைய கட்டுகள் பலத்து போகாதபடி ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்ப்பிக்கிற வல்லமையால் என்னை கட்டுகளை அவிழ்த்து விடும் என்று கேட்போம். கட்டுகளை அவிழ்ப்பார். இயேசுவோடு கூட இருக்கலாம், இயேசுவோடு கூட இயேசுவின் பக்கத்தில் அமரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக பெத்தானியா என்றால், பேத் என்றால் வீடு, பேத் அலகேம் அப்பத்தின் வீடு, பேத் ஏல் தேவனின் வீடு, பேத் அனியா அத்திப்பழத்தின் வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி நிறைந்த ஜீவியம். இந்த அத்திப்பழம் தெய்வீக சுகத்தையும் காண்பிக்கிறது, இன்னொரு விதத்தில் கனி நிறைந்த ஜீவியம். நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதத்தை முத்தம் செய்தால் போதாது, இயேசுவின் பாதத்தில் நம்முடைய எல்லா கனமகிமை விட்டுட்டா போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்கிறவர்களும் அமர்ந்திருப்பதும் உயிர்ப்பிக்கப்படுவதும் போதாது, நமக்கு கனிகள் தேவை. அப்போஸ்தல உபதேசம் மட்டுமல்ல, வேலெல்லாம் இருந்தும் கனி இல்லாத ஜீவன் இருந்தால் துக்கப்படுவார். அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த பெத்தானியாவின் அனுபவம் உங்களுக்குள் எனக்குள்ளே ஆவியின் கனிகள், நீதியின் கனிகள், மனம் திரும்புதலின் கனிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி நிறைந்த பெத்தானியாவாய் மாறுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தீர். எங்களுக்கும் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஒரு ஆசீர்வாதம் தேவை. இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் மாற பெத்தானியாவின் அனுபவம் எங்களுக்கு சொந்தமாகட்டும். கர்த்தர் எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, பாதத்திலே முத்தம் செய்கிற அனுபவம், எங்களுடைய கனமகிமை எல்லாம் பாதத்தில் வைக்கிற அனுபவம், பாதத்தில் அமருகிற அனுபவம், பாடம் கேட்கிற அனுபவம், ஆவியால் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம், ஆண்டவர் அப்போஸ்தல உபதேசத்தினாலே கட்டவிழ்க்கப்படுகிற அனுபவம், கனி நிறைந்த ஜீவியம் எல்லாம் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு எங்களை சொந்தக்காரராய் மாற்றும். கிருபை பெருகட்டும். கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.